ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுதன். எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் திருவண்ணாமலைன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. இது திருக்குறள். இது திருவள்ளுவர் எழுதி வச்சுருக்காரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீயில் நம்ம சுட்டுட்டா கூட அது காயம் சீக்கிரம் ஆறிடும். ஆனால் நாவில், அதாவது வார்த்தையில் ஒருத்தரை பேசிட்டோன்னா அவங்கள கொன்றதுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோடைய அர்த்தம். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒரு கவனத்தோடு பேசணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் இன்னொருத்தரோட மனசை புண்படுத்தாமல் அவர்களை மகிமைப்படுத்தி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நம்ம வார்த்தைக்கு உயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வார்த்தை நம்ம பேசுகிற நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசின வார்த்தைகளால் மட்டுமே தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய வருங்காலத்தில் நமக்கு நன்மையை தரும். நம்ம கெட்ட பேச்சுக்களை இன்றைக்கி பேசினோம்னா வருங்காலத்தில் அது கெட்ட செயலை மட்டும்தான் நடக்கும். ஸோ வார்த்தைக்கு ஜீவனூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாவடக்கத்தோட அந்த நாவடக்கத்தோட நம்ம வார்த்தையை கவனித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அந்த நாக்குக்கு நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் இருக்கும் போல். அந்த வார்த்தையில் நம்ம ஒருத்தரை காயப்படுத்தி பேசிட்டோன்னா அவங்க காலப்போக்கில் அவங்கக்கிட்ட சமாதானம் ஆகிட்டு அவங்கக்கிட்ட உண்மையாக நம்ம பேசும்போது கூட இவன் இந்த மாதிரி பேசிட்டான், இவன் இந்த சொல்லால் நம்மளை திட்டான் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் ஞாபகத்தில் வரும். ஸோ அதனால் யாரும் மனசையும் புண்படுத்தாமல் நம்ம பேசணும். யாரையும் சபிக்காமல் அவங்கவுங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம பேசினோன்னா நம்மளுடைய ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வார்த்தைக்கு உயிர் இருக்குது. ஸோ அது நல்லதே பேசுவோம், நல்லதாக நடப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.